சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடிச்சு துவைக்கணும். அதே அவசரமா கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துல நானே போயிட்டு உங்களுக்கு ஃபோன் போட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன்னு சொல்றேன். நிஜமா? நெசமா. சரி, பார்த்து போயிட்டு வா, நாங்க போறோம். பாடி. பஞ்சரா விளங்குன மாதிரிதான். வண்டியை மாத்தலான்னா பொண்டாட்டி கேட்கிறாளா, ராசியான வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டின்னு. வாழ்க்கையில வண்டியையும் மாத்த முடியல, பொண்டாட்டியையும் மாத்த முடியல. யார் இதை செஞ்சா? நான் தான் செஞ்சேன். என்ன சார், உங்க மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்கிற மாதிரி தெரியுது. இது உங்க கம்பெனியும் இல்ல, நீங்க ப்ரொடக்ஷன் ஹெட்டும் இல்ல, நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவளும் இல்ல. இது ரோடு. வேலை விஷயத்துல என்னை நீங்க எம்புட்டோ கொடுமைப்படுத்தினீங்க, எல்லாத்தையும் பொறுத்து போனேன். ஆனா இன்னைக்கு என் மானத்தோட விளையாட நினைச்சிய பாருங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. இவ யாரு, சாதாரண ஒரு கிராமத்துக்காரி. நாம அம்புட்டு பெரிய கம்பெனில நடுநடுங்க வைக்கிற ஆளு. இவளால நம்மள என்ன பண்ணிட முடியுங்கிற நினைப்புல தானே என்னை அவமானப்படுத்த நினைச்சிய. இந்த கிராமத்துக்காரியோட ரோசம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்னை அசிங்கப்படுத்தினா நான் ஓரமா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? திருப்பி அடிப்பேன். என்னைக்குமே அன்புக்கு தலை வணங்கிதே இந்த ஆனந்திக்கு பழக்கம். அநியாயத்துக்கு அடி பணிஞ்சு பழக்கம் இல்லை. அப்படி என் அப்பா ஆத்தா என்னைய வளர்க்கவும் இல்லை. நீங்க தான் எங்களை குடோன்ல மாட்ட வச்சியன்னு தோராயமா தெரிஞ்சதுக்கே உங்களுக்கும் மித்ராவுக்கும் தண்டனை கொடுத்துட்டேன். உறுதியா மட்டும் தெரிஞ்சது தாங்க மாட்டிய. இது வரைக்கும் உங்க கோவத்ததே எல்லாரும் பார்த்திருக்காங்க. இனிமே இந்த செவரக்கோட்டை ஆனந்தி யாரு, அவளோட கோவம் எப்படி இருக்கும்னு பாப்பிய. நெஞ்சில உரம் இருந்தா நேருக்கு நேரா மோதி பழகுங்க. அதை விட்டு போட்டு இன்னொருக்கா இப்படி ஒளிஞ்சு விளையாட நினைச்சிய. காளிய கோவில்ல சிலையாதேன் பார்த்திருப்பிய, ஆனந்தி உருவத்துல கொல கோவத்துல பாப்பிய. உங்களையும் சரி, உங்களை ஏவி விட்டவங்களையும் சரி, மொத்தமா அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. பஞ்சர் ஒட்டுற கடை ரொம்ப தூரத்துல இருக்குது. வண்டியை தள்ளிக்கிட்டே போங்க.
ஏன் ஆனந்தி, அம்மா என்ன அத்தா பண்ற? எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லாத்தே இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அத்தா, நல்லா இருக்கும். ஆமா, ஏன் 2-3 நாளா போனையே காணோம்? அது அது வந்து கொஞ்சம் வேலையா இருந்தேம்மா. சரித்தா சரித்தா. வேற ஒண்ணும் அங்க பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிடுறேன். நம்ம ஊர் பச்சையம்மன் கோவில்ல தீமிதி திருவிழா வருது. அப்படியா? எப்பமா வச்சிருக்காங்க? வர பௌர்ணமி அன்னைக்குதான். முந்தின நான் பொங்க வச்சு காப்பு கட்டிடுவோம். உரியடி கயிறு இழுக்கிற போட்டி எல்லாம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தீமிதி. 2 வருஷமா அக்கா கல்யாணத்துக்கு வேண்டிக்கிட்டு தீயில நடந்த இது 3வது வருஷம். அதே லீவு போட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்றதுக்கு போட்டேன். ஞாபகம் இருக்குதுமா. ஆனா வேலையில எப்படி லீவு கேக்குறதுந்தே யோசனையா இருக்குது. எப்படியாச்சும் சொல்லி புரிய வச்சுட்டு வாடி. பேச்சி போன கொடு. அத ஆனந்தி, அப்பா, நீ எங்க எல்லாரோடையும் திருவிழாக்கு வரணும் தான் ஆசை. ஆனா உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. வந்தா நாங்க சந்தோஷப்படுவோம்மா. அப்புறம் உன் இஷ்டம்மா. ஏங்க வர்ற பிள்ளைய ஏங்க தடுக்கிறீங்க? வேண்டுதல் இருக்குங்க. ஏ பேச்சி, இப்பதான் அங்க போய் பிறந்தநாள் கொண்டாடுறோம், ஊர் சுத்தம்னு 2 நாள் பிள்ளைய லீவ் ஓட வச்சிட்டோம். சும்மா சும்மா யாராவது லீவ் கொடுப்பாங்களா? அதான் அவ சூழ்நிலை எப்படின்னு பாத்துட்டு வான்னு சொன்னேன். பச்சையம்மையாரு நம்ம தெய்வம் தானே, நம்ம சூழ்நிலை அதுக்கு தெரியாதா? அப்பா, அப்பா, சொல்லாதா? நீங்க எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? ஆ, நான் கேட்டுட்டு நாளைக்கு தகவல் சொல்றேன். சரி அத்தா, நீ கம்பெனியில பேசிட்டு சொல்லு. வச்சிடுறேன்ப்பா. வச்சிருப்பா. என்ன ஆனந்தி, அப்பா அம்மா என்ன சொல்றாங்க?